ராம் ராம் மாமா. ராம் ராம். இப்போ நீங்க உங்க பஜனையிலேயே புண்டலீக சரித்திரம்லாம் வந்து போடுறேன், மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ அப்படின்லாம் சொல்றேன். அது புண்டலீகனோட காலத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவரால் அவ அம்மா அப்பாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் கிடையாது, கூட்டின்னு போனார் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ இந்த காலத்துல அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிறது? எப்படி பசங்க மாறுறாளோ டைமுக்கு ஏத்த மாதிரி அம்மா அப்பாவும் மாறி இருக்கா, கரெக்டா? காலத்துக்கு ஏத்தா போல பெரியவாளும் இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கா, பசங்களும் மாறுறா. ஸோ நம்ம அதே எக்ஸாம்பிள், அந்த இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாமே தவிர எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியல. அப்படி இருக்கிறச்சே காலத்துக்கு ஏத்தா போல இந்த மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ அப்படின்ற அந்த கான்செப்ட் இவால்வ் ஆகிறதா இல்லையா? இவால்வ் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற பசங்களுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன நீங்க நினைக்கிறீர்கள்? அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கும் என்ன பொறுப்பு கடமை இருக்கு? பொறுப்பு கடமை மாத்ருதேவோ பவன்னு சாஸ்திரம் மட்டும் சொல்லு, தமிழ் அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு தமிழையும் சொல்லியிருக்காங்க. தெய்வம் அப்படின்னா உடனே அந்த தெய்வத்து லெவலுக்கு நம்ம போறோமே தோத்து, தெய்வத்து லெவல்ல என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அதெல்லாம் அம்மாட்ட இருக்கான்னு பாக்குறோம் நம்ம, அவ்வளவுதான். ஜெனரலி we believe that God is the creator of this universe அப்படின்னு நம்புறோம். நம்ம பகவான் தான் உலகத்தை சிருஷ்டி பண்ணான்னு நம்புறோம். அப்படி பார்த்தா என்ன சிருஷ்டி பண்ணது எங்க அம்மா எனக்கு தெரிஞ்சு. ஸோ பகவானுடைய ஒரு குவாலிட்டி எங்க அம்மாவுக்கு அட்ரிபியூட் ஆகுது. சிருஷ்டி கர்த்தா அப்படிங்கிற குவாலிட்டி எங்க அம்மாவுக்கு அப்ளிகே ஆகுது, எல்லா அம்மாவுக்கும் இது அப்ளிகபிள் ஆகுது. நம்பர் 2, பகவான் கேட்டதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு நம்ம நம்புறோம். மட்டுமே நான் இன்னி வரைக்கும் கேட்டதெல்லாம் இமிடியட்டா கொடுத்தது எங்க அம்மா எங்க அப்பா தான். பகவான்கிட்ட கேட்டாலும் நமக்கு டைரக்டா டெலிவரி பண்ணது அம்மா அப்பா தான். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் பகவான் இட்ஸ் அகைன் எங்க அம்மா அப்பாட்ட நான் பார்த்தேன். நம்பர் 3, பகவான் கிட்ட போய் அழுதோம்னா பகவான் நம்ம கண்ணீர்லாம் தொடச்சு விட்டுடுவான். பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டா போறோம், he will clear off all our sorrows அப்படின்லாம் சொல்றான். பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி அழுத பிறந்தான் கண்ணீரை தொடச்சு விட்டுருக்கான்னு அப்படின்னு நம்புறோம். அதான் செத்த மூஞ்சி வாடி இருந்தாலே அம்மா கண்ணை தொடச்சு விடுவோம். என்னடா ஆச்சு செல்லம், ஏன் ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி அழற, மூஞ்சி ஏன் வாடி இருக்கு அப்படின்னு இந்த லுக் ஆஃப் த ஃபேஸ் நம்ம கஷ்டத்தை கண்டு அதை தீக்கிறதுக்கு ஒரு சொல்றவா அம்மா. நம்பர் 4, அகைன் கடவுள் கிட்ட போனா, கோவில்ல போனா பீஸா இருக்கு, மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். Even if you are 50 or 60, if you go to your mother's house who is 80 or 90, if you just lie on her lap and sleep, that will be the most ரொம்ப ஒரு நிம்மதியான இடம்னு பார்த்தா எல்லா குழந்தைகளுக்கும் அவ அம்மாவோட மடி தான். டே 1லேருந்து டே எண்டு வரைக்கும் அந்த மடியில தலைவரிசை படுத்து அவ தலையை வருடி விடும்போது உலகத்துல இருக்கிற அத்தனை கஷ்டமும் நமக்கு போயிடும். கோவில்ல கூட அவ்வளவு போகுமான்னு தெரியாது. ஏன்னா கோவில்ல மற்றவெல்லாம் பார்த்து நம்ம திருப்பி பொறாம அதிகமாகலாம், போட்டி அதிகமாகலாம். ஆனா நம்ம அம்மா மடியில படுத்து அம்மா ஒண்டிதான் பார்த்துட்டு இருப்போம், போட்டி பொறாமெல்லாம் அதிகமாகாது. நம்பர் 5 என்ன கேட்டா, அந்த தெய்வம் பேசுமா பேசாதா தெரியாது. ஆனா அம்மான்ற தெய்வம் நேரா பிரத்யட்சமா பேசுவாத ராமரே சொல்றார். பிரத்யட்சமா பேசுற தெய்வம் தசரதன் அப்படிங்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. மற்ற தெய்வங்கள் பேசாதே, எங்க அப்பா அம்மா பேசுவா அப்படின்னுட்டு. அதனால அந்த மரியாதை எல்லா காலத்திலும் ஒண்ணுதான். இந்த காலத்துல என்ன அம்மா மாறிட்டா, புள்ள மாறிட்டான்னு இந்த குவாலிட்டிஸ் எதுவுமே மாறலையே அம்மா கிட்ட. ஹார்ஷா இருக்கணும் அப்படிங்கிறது குழந்தை நன்னா இருக்கணும்ன்றதுக்கு, அது ஒரு குவாலிட்டி மாறுறது கிடையாது. ஒரு அம்மா திட்டுறதோ, ஒரு அம்மா அவருடைய அனுபவத்துல பேசுறது இன்னைக்கு அது நமக்கு பிடிக்காதா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய அம்மாவோட நிறைய படிச்சிருக்கலாம், அம்மாவோட நிறைய கத்துன்னு இருக்கலாம். அதனால அம்மா என்ன சொன்னாலும் அதெல்லாம் வேஸ்ட்ன்னு நினைக்கலாம். நான் பொதுவாக சொல்லுவேன், இந்த சாட் ஜிபிடி, கூகுள் இதெல்லாம் எல்லாம் கிடைச்சிடுறது, எல்லாம் பார்த்தாலே போறோம், அதனால ஒண்ணுமே வேணாம் அப்படிம்போம். உங்க வெதர் ஃபோர்காஸ்ட் அதிகபட்சம் ஒரு வாரம் இல்ல 10 நாளைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம் கூகுள்லயோ சாட் ஜிபிடிலயோ ஒரு ஏரியாவுக்கு. ஆனா நம்ம பஞ்சாங்க பாசையெல்லாம் ஒரு வருஷத்துல இந்த தேதியில இந்த இடத்துல மழை பெய்யுன்னு யாரோ போடுறா இல்லையா, அந்த தேதி கரெக்டா மழை பெய்யுறது, வெள்ளம் வருது, ஃப்ளட் வருது. அப்ப இந்த கூகுள்லயோ சாட் ஜிபிடிலயோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஃபீட் பண்ண கொண்டுதான் வருது. அந்த ஃபீட் பண்ண வாழ விட்டுட்டும் மிஷினை பிடிச்சுன்னு இருக்கும்.
அது மாதிரி நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து ஃபீட் பண்றதா, அது எதுல ஃபீட் பண்ணி மிஷின் மூலமா என்ன வருதோ அதை நம்புறமே தவிர்த்து யார் ஃபீட் பண்ணாலும் அவளை நம்ப மாட்டேங்கிறோம். அவளுடைய அனுபவத்தை சொல்ற விதங்கள் ஹார்ஷா இருக்கலாம், இல்ல சொல்ற விஷயங்கள் நமக்கு ஒத்துவராக இருக்கலாம். அதனால தெய்வம்ன்ற ஸ்தானம்னு இல்லாட்டா கூட அம்மான்ற ஸ்தானம் முக்கியமான ஸ்தானம் எல்லாருக்குமே. அடிச்சாலோ உரைச்சாலோ டக்குன்னு வாயில இருந்து அம்மான்னு தான் வரும் எல்லாருக்குமே. ஏன்னா அவர் தான் ஒரு ரெஸ்கியூ பர்சன் தெரியும் நமக்கு. இன்னொரு சோல்லேருந்து வர வார்த்தை வந்து அம்மா அப்படின்னு தான் சொல்லுவா எல்லாரும். இப்ப நம்மள அறியாம அவ தெய்வத்துக்கு சமம், நம்மளை காப்பாத்துறவ, நம்ம கூட இருக்கிறவ, நம்ம சுக துக்கத்துல பங்கு பெற்றவ, தன்னுடைய சாக்ரிஃபைஸுடைய சிம்பிள் பார்த்தா அம்மா எல்லாரும் ஒத்துப்பா. உங்க டவுட் எனக்கு புரியல, அம்மாக்கள் மாறுறா குழந்தைகள் மாறுறமான புரியல எனக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னேன் இந்த குவாலிட்டி எல்லாருக்கும் அவர் அம்மா கிட்ட என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரியல் லைஃப்ல நிறைய பேர் நிறைய விதமா இருக்கா இல்லையா? எல்லாரும் அம்மாக்கும் இதே குவாலிட்டி இருக்கான்னா, ப்ராக்டிக்கல் லைஃப்ல சில அம்மாவுக்கு இல்லாமலும் இருக்கு. நம்ம சில பேருக்கு அதெல்லாமும் வந்து கேள்வி வந்து படுறோம். மேபி இப்ப நீங்க சொன்னால் தன்னலமற்ற இருக்கிறது ஒரு தாயோடைய குணம் அப்படின்னு. மேபி சில இடங்கள் தாய்க்கு தன்னலம் வந்து இருக்கலாமா இருக்கும். தன்னலம்னு இல்லை, அது என்னன்னா ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வரும்போது, தன்னை பார்த்துக்கின்ற ஒரு பயம் வரும்போது அது தன்னலம் இல்லாம தெரியும் நமக்கு. அவ ரொம்ப செல்ஃபா இருக்காளுன்னு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி இருக்காது. அந்த பயத்தினால சில ஆக்டை பார்த்தா நமக்கு என்னமோ அவ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கா அப்படின்னு தோணும். அது ஒண்ணு நான் செல்ஃபிஷ்னு நினைக்க மாட்டேன். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசினா, ஒரு அம்மாவுக்கு 70 வயசுன்னு வச்சுப்போம், நமக்கு 40-50 வயசுன்னு வச்சுப்போமே, அனதர் 10 years அந்த அம்மா வந்து ஆக்டிவா இருப்பா அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லு, நம்ம நம்புறோம். ஸோ 10 years is equal to 3650 days. அது ஆக்டிவா இருக்க போகுது. பட் ஆல் ஷீ இஸ் கோயிங் டு பி வெரி ஆக்டிவ். இந்த 3650 டேஸ்ல நைட் எல்லாம் தனியா படுத்துன்னு தூங்க தான் போறோம். 12 hours போயிட போகுது. ஸோ 1800 days only she is going to be very active in the universe. அந்த 1800 daysல if you multiply it to 20 some 40,000 man hours. அந்த 40,000 man hoursல ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ அம்மாட்ட ஸ்பெண்ட் பண்ண போற மேன் ஹவர் பார்த்தீங்கன்னா 40 to 50 hours or 400 hours maximum in a lifetime. பர்சனலா ஸ்பெண்ட் பண்ண போறதும் பார்த்தீங்கன்னா இந்த 40 மணி நேரமோ 400 மணி நேரமோ ஒரு அம்மாட்ட ஒருத்தரால ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல விதத்துல அவ என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அவ லைஃப் ஸ்பேன் என்ன, நம்ம லைஃப் ஸ்பேன் என்ன, இந்த வயசுல இதை ஆசைப்படுவா சொல்லுவா, சரி டஸ்கிவ பேஷன் ஹியரிங் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இருக்க முடியாதா? இருக்கலாம். அவ நமக்கு அவ்வளவு வந்து பண்ணியிருக்கா, அவ்வளவு பண்ண அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த சமயத்துல அவ கொஞ்சம் வந்து அவ இன்ஸ்டேபிளா வந்து இருக்கறச்சு, நம்ம அவளுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல வந்து தப்பு வந்து கிடையவே. அதுதான் நம்ம வந்து செல்ஃபிஷ், இட்ஸ் நாட் செல்ஃபிஷ், இன்செக்யூரிட்டி ஃபீலிங். அது அவ்வளவுதான். இது அம்மா பிள்ளை, அம்மா பொண்ணுட்டே பாக்குறோம். நம்ம அம்மா பிள்ளையே விட்டுருக்கோம். அம்மாவுக்கும் பொண்ணுக்கு ஒத்துவா குடும்பங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். பொண்ணுகிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் பொண்ணு அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பொண்ணை பிடிக்கல, அம்மாவுக்கு பிள்ளை பிடிக்கல, அதெல்லாம் வேற. சொத்துனாலையும் கிடையாது, சொத்துனாலும் கிடையாது. மாறும்போது அம்மா ஒரு பேர்டனா நினைக்க ஆரம்பிச்சுடுறான். பேர்டனா நினைச்சேன்னா ஹோல் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். அம்மா ஒரு ப்ரெஷரா நினைச்சோம்னா எங்கேயுமே ப்ராப்ளம் கிடையாது. நான் இதுதான் நம்புறது. எவ்வளவு இருக்க வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கலாமே நம்ம. ஆஃப்டர் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லா குழந்தைகளும் மாமியாரோடய அம்மாவோட ஒரு நாளைக்கு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுவாளோ, அதுவே அதிகம். 1/2 hour ரொம்ப அதிகம் பர் டேன்னு பார்த்தேன்னா. ஆத்துலேயே கூடயே இருந்தாலே ஆஃபீஸ் போயிட்டு வந்து கொண்டு எல்லாரும் ஸ்பெண்ட், அதுவே ஆத்துல கூட இருக்கிறது இல்லை. வீடு கூடயே இருந்தாலே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அம்மாட்டையே மாமியாட்டே பேசினா அதிகம் எல்லா பெரியவாளும். ஸோ ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம்னா 360 நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க நீங்க, 90 மணி நேரம் ஆச்சு. அதனால இது ஒன்றும் I don't think so. சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். என்ன இருந்தாலும் அம்மா தான். அம்மாவுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது, தமிழ்ல இருக்கிறது எல்லாம் சொல்றது, நம்ம பெரியவாள்லாம் அதான் ஃபாலோ பண்ணியிருக்கா. கரெக்ட் மாமா, நாங்களும் இனிமே ஃபாலோ பண்றோம். ராம் ராம்.